friends, welcome to Chezhiyan food court. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு சூப்பரான பாயச ரெசிபி பார்க்க போறோம். என்ன அதுன்னா பச்சை பயிர் பாயசம். ரொம்ப ருசியா இருக்குது. வாங்க எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்புல வந்துட்டு நம்ம குக்கர்ல இந்த மாதிரி வந்து அரை கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாங்க. அது உடைஞ்சிருந்தாலும் ஓகே, முழுசா இருந்தாலும் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை வந்துட்டு ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா. நம்ம அதாவது ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆக தேவையில்ல, லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக. இதை நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் வாஷே பண்ணணுங்க. இங்கே பாரு, லைட்டாக வந்துட்டு நான் லோவில் வச்சுட்டு பண்ணுறேன். நான் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, போதுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெல்லம் தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இனிப்புக்காக 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேங்க. ஏதாச்சும் மண் இருக்கோ அதனால் நம்ம இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். அது கூட வந்துட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதுங்க, பாகெல்லாம் எதுவும் வேண்டாங்க. அப்போ தான் வந்து நம்ம வடிகட்டிட்டு அதை ஊற்ற முடியும், அந்த பச்சை பயிரில் ஊற்ற முடியும், அதுக்கு தான். ஓகே, இப்போ வந்து நல்லா அந்த வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிட்டே வருது. இது தனியாக ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இது கூட வந்துட்டு நம்ம ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை லோவில் வச்சுட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் வந்துச்சு அப்படின்னா நல்லா குக் ஆகிடுங்க. அது நல்லா ஸ்மாஷ் பண்ணுற அளவுக்கு நல்லா குக் ஆகிடும். இப்போ அந்த ப்ரெஷர்லாம் போயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. ஸோ லைட்டாக கரண்டியில் கூட அப்படியே நல்லா நீங்கள் அதை ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்க, இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூட வந்துட்டு நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வந்து வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். மண் இருக்கும் லைட்டாக, இங்கே பாருங்கள். ஸோ இனிப்பு வந்து 1 கப் அளவு கரெக்டாக இருந்துச்சுங்க, அரை கப்பு பச்சை பயிருக்கு. இங்கே பாருங்கள், லைட்டாக மண் இருக்குது, அதனால தான் நான் வடிகட்டிட்டு ஊற்றினேன் அதில். இதை வந்துட்டு ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வந்து நல்லா நீங்கள் அந்த அடுப்பில் லோவில் வச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காகிட்டே வரும். அந்த இனிப்பெல்லாம் அந்த பச்சை பயிரில் வந்து நல்லா சேர்ந்துடும். ஓகேங்க, இங்கே பாருங்கள், அந்த கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, மீன் வயலில் வந்து நம்ம பேனில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு அந்த முந்திரி திராட்சை தேங்காயெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக திராட்சை வந்துட்டு ஃப்ரை பண்ணுறேங்க. லைட்டாக அந்த பலூன் மாதிரி வரும்போது நம்ம எடுத்துடலாம். இந்த பாயசம் ரொம்ப ருசியாக இருக்கும், ப்ளஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயசங்க இது. ஓகே, இப்போ அந்த திராட்சை பலூன் மாதிரி ஆகிடுச்சு, அதை நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தேங்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து கொஞ்சம் நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஓகேங்க, இப்போ அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம வந்து அந்த தேங்காயும் எடுத்து வச்சிடலாம் தனியாக. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு முந்திரியை வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இது ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம வெல்லம் தண்ணி ஊற்றணும் இல்லையா, கொஞ்சம் நல்லா கொதிச்சே இருக்குது. அடுப்பை வந்து லோவில் இருக்கட்டும்ங்க. இந்த பால் வந்துட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. இது சூடாக ஊற்றுனீங்கன்னா திரிஞ்சிடும் அந்த பாயசம். பாலை வந்து நல்லா காய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு இதில் ஊற்றணும் நம்ம. அதான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அது மேலே வந்துட்டு ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் ஏலக்காய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதாவது ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் தான் லோவில் வந்துட்டு கொஞ்சம் கொதிச்சா போதும். நம்ம வந்து அதை கூட நம்ம வறுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரி தேங்காய்லாம் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நல்லா பார்க்கவே டெக்ஸ்சர் செம்மையாக இருக்குது. அது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்க, சூப்பராக இருக்குது. ஓகே, ஹெல்த்தியான பச்சை பயிர் பாயசம் ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? மறக்காம இதை உங்க வீட்டில் செஞ்சு பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.